ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகளிர் உலகம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு போட் நெக்கோட ஸ்டிச்சிங் தான் வந்து பார்க்க போகிறோம். போட் நெக்கோட கட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். அது எப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாதாரண ப்ளவுஸ், அதாவது நம்ம நார்மல் ப்ளவுஸ் இருக்குல்ல, அதுலேருந்து நம்ம எப்படி போட் நெக்கு வந்து மெஷர் பண்ணுறதுன்றதுக்காண்டி அதை கட்டிங் வந்து நம்ம தனியாக போட்டிருந்தோம். அதோடைய கண்டினியூஸ் ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்குறோம். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நார்மல் ப்ளவுஸில் எப்படி 3 டாட் வந்து வைப்போமோ அதே மாதிரி 3 டாட் வச்சு நாங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டிச் பண்ணி காமிச்சிருக்கோம். கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் நார்மல் ப்ளவுஸ்லேருந்து எப்படி வந்து கட்டிங் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான்றதை டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அது புரியும். அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். வழக்கம் போல் ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மடித்து அடிக்க விருப்பம்னா மடித்து அடிச்சுக்கோங்க, இல்லை பைப்பிங் கொடுக்க விருப்பம்னா பைப்பிங் கொடுத்துக்கோங்க. இதுக்கு மடித்து தான் அடிக்க முடியும், அதனால் மடித்து அடிச்சிட்டோம். வழக்கம் போல் டாட் வந்து பிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு, அதுக்கப்புறம் 3.25 இன்ச்சு, உள்ளே ஒரு 1 இன்ச்சு, ஸோ டோட்டலாக 4.25 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சாச்சு. அடுத்து பட்டன் சைடு ஒரு டாட் பிடிச்சிக்கோங்க. அடுத்து ஆம்கோல் சைடு நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி மெஷர் பண்ணி நம்ம வந்து டாட் பிடிப்போமோ அதே மாதிரி தான் டாட் வந்து இந்த ப்ளவுஸ்க்கும் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. இதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிடலாம். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டியுமே எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே பண்ணல. எப்போதுமே நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து எப்படி வந்து பட்டி வந்து கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் கட்டிங் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரி பட்டி ஸ்டிச் பண்ணுறதுல நம்ம எப்போதுமே ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்லுவோம். அதாவது எப்படின்னா, சென்ட்ரு, அதாவது அந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணோம்னா ஸ்டிச்சிங் வந்து வெளியவே தெரியாது. இதில் உங்களுக்கு கவனிச்சிருந்தால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து மாற்றி மாற்றி ஒரே இடத்துல வந்து பட்டியை ஜாயின் பண்ணாமல் லைனிங் ஒரு பக்கமும் நல்ல துணி ஒரு பக்கமும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து வெளியே தெரியாது. இப்போ நம்ம இதை அமுக்கு தையல் அடிச்சிடலாம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக ஜாயின் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் மெஷர் பண்ணி எவ்வளோ மடிச்சு அடிக்கணுமோ அதை வந்து மடிச்சு அடிக்கலாம். ஏன்னா எப்போதுமே ப்ளவுஸ் தைச்சாலும் லைட்டாக எப்படி இருந்தாலும் ஒரு ஏற்ற இறக்க வரும். அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து கடைசியில் வந்து மடிச்சு அடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு பட்டியும் ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுக்குரிய கட்டிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேனல் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எண்டில் வந்து நான் என் ஸ்க்ரீனாகவும் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக முடிச்சாச்சு. அமுக்கு தையல் அடிச்சுட்டு கீழே ஒரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏற்ற இறக்க நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் போட் நெக் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு தான் எப்போதுமே வந்து நெக் இருக்கும். அதுக்கு மேலே வேணாலும் கொண்டு போகலாமே தவிர அதுக்கு கீழே வந்து கொண்டு போக முடியாது. போட் நெக்கோட கட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஏற்ற இறக்கம் வந்து நம்ம 2 இதுலேயும் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஏற்ற இறக்கம் பார்க்கணும். ஏன்னா ஷோல்டர் ஜாயினில் கூட சில சமயம் அந்த டிஃப்ரெண்ட் வரலாம். அதனால் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மடிச்சடிங்க. ஒரு கீழே லைட்டாக ஸ்டிச்சிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன பிசுறு மட்டும்தான் மடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு லைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு குட்டியாக அதை மடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மடிங்க. பட்டன் பீஸ் ஸ்டிச் பண்ணிடலாம். வீடியோ ரிலேட்டடாக ஏதாச்சும் கமெண்ட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஹாய் சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம அந்த வி போடுற அந்த பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த வி வந்து உங்களுக்கு கையில் தைக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் தைச்சிக்கலாம். அப்படி இல்லை மிஷின்லேயே வந்து வி போட போகிறீங்கன்னா நீங்கள் இது ஸ்டிச் பண்ணையிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வியை வந்து போட்டுடலாம். இந்த போட் நெக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்கு உங்களுக்கு மேலே வரைக்கும் இருக்கிறனால
அந்த பைப்பிங்க்கு நெக்குக்கு வந்து மடிச்சடிக்கிறதுக்கு மட்டும் இடம் விட்டுட்டு மொத்தம் 6 வி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சிலர் இன்னும் மாடர்ன் ப்ளவுஸ் தைக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா 7, 8 கூட வைப்பாங்க. அந்தளவுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு டிசைன்ஸும் ஹெவியாக கிடையாது. ஒருவேளை ஹெவி டிசைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 7, 8 வரைக்கும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 6 வரைக்கும் போதும். அதாவது மேலே வந்து அந்த கழுத்து பீஸ் மடக்கி அடிக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் இடம் விட்டுட்டு மொத்தமாக 6 இது வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஸ்டிச் பண்ணுறோம். மீதி இதை மெஷர் பண்ணிக்கோங்க. இல்லை ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாலும் ஓகே. மறக்காமல் மேலே நெக் பீஸ் மேலே வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க. ஏன்னா நம்ம அடுத்து பைப்பிங் போடணும். பைப்பிங் போடுறப்ப அந்த இடம் கிளாத் வந்து மடியும். அதனால் மேலே வரைக்கும் கொண்டு போகக்கூடாது. அதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கண்டிப்பாக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இதை வந்து முடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த உங்களுக்கு மிஷின்லேயே போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் கையில் வந்து நான் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடுவேன், அதனால் கையிலே போடுறதுனாலும் நீங்கள் வந்து கையிலே போட்டுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட கட்டிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோவாக இருக்குது. நான் வீடியோ என் ஸ்க்ரீனாக தரேன். கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். நார்மல் ப்ளவுஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போட் நெக் வந்து எப்படி என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அந்த கட்டிங் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்கை வச்சே போட் நெக் வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவும் கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துடலாம். உங்களால் எந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த பெண்டு வரையில் கரெக்டாக அந்த கிளாத் வந்து உங்களுக்கு கிராஸ் வந்து இழுத்து கொடுக்கும். தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இப்போ தான் புதுசாக நிறையா தைச்சி பழகிறேன்றவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்தீங்க அப்படின்னா அங்கங்கே சுருக்கம் விழுக தான் செய்யும். அதனால் எந்த அளவுக்கு கிராஸ் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கிராஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 சைடு மட்டும் 1/4 இன்ச்சுக்கு வந்து சின்னதாக மடித்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் வந்து ரொம்ப மெலிசாக வரும். இதுக்குன்னே நீங்கள் பைப்பிங்லாம் கடையிலலாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற கிளாத்தை வச்சே நம்ம வந்து பைப்பிங் வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பொடிசாக இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க, அதாவது ஒரு சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கடையில் வைக்கிற பைப்பிங்கை விட நம்ம வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவும் மெலிசாகவும் நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்து ஸ்லீவு, இதுதான் ஃபைனல். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சைடெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆயிரும். ஸ்லீவில் கவனிக்க வேண்டியது ஒன்று தான், குடஞ்சி வெட்டையில் எப்போதுமே நம்ம குடஞ்சி வெட்டினது ஃப்ரண்ட் சைடு தான் இருக்கணும். அதனால் லெஃப்ட்டு ரைட்டு பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குடஞ்சி வெட்டிங்க. மாற்றி வெட்டிட்டிங்கன்னா அப்புறம் யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ வந்து லெஃப்ட்டு ரைட்டு 2 சைடு எடுத்து வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து வர மாதிரி கரெக்டாக குடஞ்சி வெட்டிக்கோங்க. அதே மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கீழே ஃபினிஷ் ஆகிறது கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி 2 ஸ்லீவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போதுமே வீடியோ வந்து லென்த்தாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஃபுல்லாக பார்த்தா தான், ஏன்னா புதுசாக பழகிறவங்களுக்கு நம்ம பாதி கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து வீடியோ போடுறோம். டைமிங்கை பார்த்துட்டு நீங்கள் வீடியோவை கட் பண்ணாதீங்க. உள்ளே போய் வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு ஸ்லீவையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு கார்னரில் ஃபுல்லாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
நீங்கள் இந்த கடைசியில் ஃபினிஷ் பண்ணையில் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்க்கு வந்து அழகு. ஏற்ற இறக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது அந்த அளவுக்கு அழகாக இருக்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏற்ற இருக்கா இல்லாமல், அதனால தான் அந்த கீழே மடிச்சடிக்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக அடிக்க சொல்கிறோம். அப்போ தான் அந்த ஏற்ற இறக்கமும் அதிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். இப்போ கரெக்டான மெஷர்மெண்ட்டு சுற்றளவு எவ்வளோன்னு மெஷர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்கோல் சுற்றளவு மெஷர் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.